எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு என்பதை ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் இந்த எபேசியர்கள் நிருபத்தை வாசிக்கிற வேளையிலே இந்த 6 அதிகாரங்களிலே முதல் 3 அதிகாரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கக்கூடியதான ஸ்லாக்கியங்களை பற்றி அங்கே எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் கூடி சொல்லி கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறதான ஸ்லாக்கியம் மேன்மையை பற்றி முதல் 3 அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். அடுத்து இந்த 4, 5, 6வது அதிகாரத்தினுடைய இந்த 10வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பொறுப்பு அல்லது நம்முடைய கடமை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்கிறதான அந்த போதனையைத்தான் அந்த 4, 5, 6வது அதிகாரத்திலேயே முதல் 9 வசனங்களே அவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த 10வது வசனத்திலிருந்து கீழே நாம் வாசிக்கிற வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி அங்கே சொல்லுகிறதை நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று செலுத்திவிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. அதனால தான் எபேசியர் 4:1 வாசிக்கிறோம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ தெரிந்து கொண்டாரோ அதன்படி இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை அது நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் கடைசியாக என்று சொல்லி அந்த 10வது வசனம் சொல்லுகிறார். கடைசியாக என்று சொன்னால் இந்த நிருபத்தினுடைய முடிவிலே கிறிஸ்துவுக்குள்ளே கிடைத்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்கிற நிலைமையில் தான் அவர் கடைசியாக என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த வாக்கியத்தில் வாசிக்கிறோம், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம் உண்டு நமக்கு என்று அங்கே சொல்லுகிறார். பவுல் தன்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறார். அப்போ எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காராக இருந்தாலும், ஒரு சாதாரண விசுவாசிகளாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. அது ஒரு போர்க்களமாக அல்லது யுத்த களமாக வேத புத்தகத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையில் இந்த 2 தீமோத்தேயு 2:3 வாசிக்கிற வேளையில் நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவி என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல போர் சேவர்களாக நாம் இந்த உலகத்திலே சில தீமைகள் வந்தாலும் அதை அனுபவித்து ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். மேலுமாக இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் யாரும் வெற்றிக்காக போராடவில்லை. நல்லா கவனிங்க, நம்ம யாரும் வெற்றிக்காக போராட வேண்டியதில்லை. ஆனால் வெற்றியில் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் போராட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் அந்த மாதிரியாக வெற்றி பெற்றவர்கள், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இதை நாம் பைபிளில் வாசிக்கிற வேளையில் நீங்கள் இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி பெற்ற ஒரு ஜெய வீரர்கள் தான்.
ஆகையினால நாம் யாரும் வெற்றிக்காக போராட வேண்டியதில்லை. வெற்றியிலிருந்து ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் போராட வேண்டும். இன்னும் நீங்கள் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா வியாதியே வராது, கஷ்டமே வராது, குடும்பத்தில் பிரச்சனையே வராது, அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு உலகத்தில் எந்த பிரச்சனையும் போராட்டமும் கிடையாது அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். உலகத்தில் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், வளமளிக்கும் சுவிசேஷம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாக இருக்கும், உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, பாவமே செய்ய மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையில் வியாதியே வராது, அந்த மாதிரியாக குடிசை பங்களாவா மாறிடும் என்றெல்லாம் சொல்லி தவறாக போதிக்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. கடைசியாக என் சகோதரரே, வானமண்டலங்களில் உள்ள அந்த பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆங்கில பைபிளில் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுங்கள்? தைரியமாயிருங்கள். அடுத்து கர்த்தருடைய வல்லமையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள் என்று ஆவியானவர் அந்த வாக்கியத்திலே சொல்லுகிறார். விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் 3 எதிரிகள் இருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நமக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியாக மாமிசம் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. மாமிசம் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த பாவ சுபாவம். நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலும் பாவ சரீரத்தில் இருக்கிறோம், பாவ சுபாவம் நமக்கு இருக்கிறது, பாவ உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே நமக்குள்ளே ஒரு எதிரி இருக்கிறது. ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்கிற வேளையிலே மாம்சம் சொல்லும், நீ என்ன செய்ய வேண்டும்? அப்படியெல்லாம் உலகத்தில் வாழ முடியாது என்று என்ன செய்யும்? மாம்சம் சொல்லும். அந்த மாதிரியா ஆவி சொல்லும், இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஆராதனைக்கு போகணும், அதனால் 8:55 போய் சபையில் உட்காரணும். மாம்சம் சொல்ல இல்லை, சரீர பலவீனமாக இருக்கிறது, தலைவலிக்குது, அல்லது லேசாக மழை பெய்யுது, அல்லது ஒரு தும்மல் வந்துருச்சு, வீட்டில் இன்றைக்கி உட்காந்துக்க அப்படின்னு மாம்சம் சொல்லும். ஆகையினால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நமக்குள்ளேயே இந்த மாம்சம் என்கிறதான எதிரி இருக்கிறது. ஆகையினால் இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால நமக்குள்ளே இருக்கிற முதல் எதிரி நம்முடைய பாவ சுபாவம், நம்முடைய மாம்சம். அடுத்து 2வது நமக்கு வெளியில் இருக்கிற எதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம். இந்த உலகம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை விசுவாசித்து உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நாம் தப்பினோம் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. நான் உலகத்தார் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த உலகம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மறுபடியும் இழுக்கும். உலக பிரகாரமான சடங்கு, உலக பிரகாரமான சம்பிரதாயங்கள், உலகத்தில் மனுஷன் என்னென்ன செய்கிறானோ அதெல்லாம் செய்யும்படியாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு உலகம் நம்ம என்ன செய்யும்? இழுக்கும். ஆகையினாலே நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியாக உலகம். அடுத்து நம்முடைய 3வது எதிரி அங்கே பிசாசு என்று நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். பிசாசு சாத்தான் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, வேதம் இதை சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்லும் பொழுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு. உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிரி பிசாசு. நமக்குள்ளே இருக்கிற எதிரி பாவ சுபாவம், மாம்சம். நமக்கு வெளியில் இருக்கிற அந்த மாதிரியாக எதிரி உலகம். நமக்குள்ளே இருக்கிறதான நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான எதிரி பிசாசு. அதனால் பயந்துட வேண்டாம். இவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவருக்காக ஜெயிக்க முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆவியானவர் எழுதியிருக்கிற எபேசியர் 4:27, நீங்கள் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். நம்முடைய ஐக்கியத்தை சீர்குலைப்பதற்கு குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, தெய்வத்துக்கு நமக்கு இருக்கிறதான இந்த உறவை பிரிக்கிற விஷயத்தில் சாத்தான் அந்த மாதிரியாக மும்முரமாக இருப்பான். ஆகையினால அதற்கு என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால், இடம் கொடுக்கக்கூடாது. அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் பெற வேண்டும். அதுக்கு தான் 2 காரியம். கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுங்கள்? தைரியமாயிருங்கள். அங்கே சத்துவத்தின் வல்லமையில் என்று எழுதியிருக்கிறது. அது ஆங்கில பைபிளில்
தைரியமாக இருங்கள். யாருக்குள்ளே? கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்க வேண்டும். ஏன் தைரியமாக இருக்க வேண்டும்? பாருங்கள், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 1090வது பக்கம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திடன்கொள். திடன்கொள் என்று சொன்னால் தைரியமாயிருங்கள். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், நீ தைரியமாயிரு. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிரதான ஆசாரியன், 50 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சோர்வு பலவீனம் வரும். ஆனால் தைரியமாயிரு. சகல ஜனங்களே என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன், நீ என்று வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஐயோ உலகம் இருக்கிறது, அல்லது பிசாசு இருக்குது, அல்லது எனக்குள்ள பாவ சுபாவம் இருக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம் அந்த மாதிரியாக தைரியமாக இருக்க வேண்டும், திடன் கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். ஏன்? அந்த 4வது வசனத்திலே கீழே என்ன வாசிக்கிறோம்? நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பேயை பார்த்து, பிசாசை பார்த்து, உலகத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து பயப்படாத, நீ தைரியமாயிரு. ஏன்? நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய படை இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்த சேனை என்பது எதை காண்பிக்கிறது கேட்டால் தேவன் வல்லமை உள்ளவர். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால என்ன செய்யுங்க? தைரியமா இருங்க. நான் பிரதர் பிசாசு இருக்கான்னு சொல்றீங்க, பிசாசு என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்றீங்க, அதனால என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியாக பிசாசு அது மாதிரியாக என்னை கெடுத்து விடுவான் என்றெல்லாம் சொல்லி பயப்பட வேண்டாம். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் யார்? பெரியவர். ஒரு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம், அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். தேவன் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால தைரியமா இருங்க. என்ன பிரதர் பிசாசோடு போராட்டம் உண்டு என்று சொல்லி பயப்பட வேண்டாம். எபிரேயர் 13:5-6 படிக்கிறோம், கீழ்ப்பகுதியிலே வாசிக்கிறோம், நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையினாலே கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஐயோ அவன் நாக்கு கருணாக்குங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு செய்வன வைக்கப்பேன்னு சொல்றான். பயப்பட வேண்டாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். தெய்வம் எனக்கு உதவி செய்யும் பொழுது யார் என்னை கெடுக்க முடியும்? அந்த தைரியம் இருக்கணும். அதைத்தான் வேத வசனத்திலே நான் வாசிக்கிறோம். செப்பனியா 3:17 நீங்கள் வாசிக்கிற வேளையில, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய நடுவிலே இருக்கிறார், அவர் யார்? வல்லமையுள்ளவர், அவர் உன்னை ரட்சிப்பார் என்று அந்த வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். கணவன் மனைவி உறவு உங்க 2 பேருக்கு நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற மாமியார் மருமகன் ஆத்தனாரு மாமனாரு உங்களுடைய நடுவிலே தேவன் இருக்கிறார். தேவனுடைய சபையினுடைய நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் யார்? வல்லமையுள்ளவர். அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். ரட்சிப்பார் என்று சொன்னால் காப்பாற்றுவார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவர் என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அவர் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். அந்த நிச்சயம் இருக்கணும். ஏதோ வழி இல்லாமல் பைபிள் எடுத்துட்டு வந்துட்டு ஏசுநாதரை கும்பிடுறேன்னு நினைக்க கூடாது. நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை யாருடையது? தேவனுடையது. இப்போ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வல்லமையோடு கூட நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், இந்த பிசாசனுடைய போராட்டத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் என்ன செய்யுங்கள்? பலப்படுங்கள். தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யுங்கள்? நீங்கள் தைரியமாக இருங்கள். அதனால தான் சகரியா 4:6 படிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய குடும்ப பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, உனக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அவனுடைய பராக்கிரமத்தினால, உன்னுடைய அறிவுத்திறமையினால சரி செய்ய முடியாது.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். எனவே தேவ ஆவியானவர் நம்முடைய காரியங்களை சரி செய்யக்கூடியவர், பலப்படுத்தக்கூடியவர். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து தேவ பலத்தினாலே பிசாசையும் உலகத்தையும் அது மாதிரியாக பாவத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும், ஜெயிக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் சொல்லும் உங்கள் தேவன் யார்? அதுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் இந்த சிலையை ராஜா வணங்கும்படியாக சொல்லுகிறான். அப்பொழுது அவர்கள் வணங்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ மறுபடியும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுகிறதுக்காக ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்லி ராஜா மறுபடியும் கூப்பிட்டு, போனது போட்டும், இப்போ நீங்கள் சிலையை விழுந்து வணங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அவன் அந்த ராஜா என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்கத்தக்க தேவன் யார்? அந்த வாக்கியத்தை பாருங்க. உங்களை என் கைக்கு தப்புவிக்கத்தக்க தேவன் யார்? நான் ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால் உங்களை யாருமே தப்புவிக்க முடியாது என்கிற அர்த்தத்தில் உங்களை தப்புவிக்கத்தக்க தேவன் யார்? 15வது வசனத்தில் அவன் கேட்குறான். 17வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வக்கில்லாத தெய்வத்தை அல்ல, வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அந்த நிச்சயம் இருக்கிறது, தைரியம் இருக்கணும். உங்களை தப்புவிக்க தேவன் யார்? நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற கர்த்தர். அவர் ஜீவிக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். அவர் எங்களை என்ன செய்ய முடியும்? தப்புவிக்க முடியும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பரிகரிக்க முடியும் என்கிறதான அந்த நிச்சயம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். குடித்தாரா இல்லையா? 7 மடங்கு நெருப்பு சூளைகளை போனாங்க. பைபிள் ஆவியானவர் எழுதியிருக்கிறார், ஒரு சேதமும் இல்லை, அவருடைய முடி கூட கருகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கதை இல்லைங்க, சத்தியம். வேதம் எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற அந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நிகழ்காலத்தில். எனவே அவர் தப்புவித்தார். உண்மைதானே? இது அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சாருங்க, இன்றைக்கி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல் தானியேலை தூக்கி சிங்கக்குபியில் போட்டாங்க. அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அந்த ராஜா வந்து கேட்குறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? வல்லவர் தான். சிங்கக்கபிக்குள்ளே போகலாம், அக்கினியினுடைய நடுவில் போகலாம், பிசாசுடைய பிரதமான போராட்டங்கள் இருக்கலாம், அழிஞ்சு போக மாட்டோம், விந்து போக மாட்டோம். அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்கணும். அதனால தான் கடைசியாக என் சகோதரரே என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, கர்த்தருடைய வல்லமையில் என்ன செய்யுங்கள், அந்த மாதிரியாக பலப்படுங்கள் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிற வேளையில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. உலகம் சொல்ல இனிமேல் உங்கள் கதை அவ்வளோதான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவர். ஆண்டவர் என்னுடைய வல்லமை, தம்முடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையை உணருங்க. மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, புருஷன் முரட்டாட்டம் உள்ளவனாக இருக்கிறான், அல்லது மாமியார் கடுகடுன்னு பேசுகிறாங்க, மருமக கொஞ்சம் கூட கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறா, நாத்தனார் சண்டை, இது மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இவர்களெல்லாம் மாற்ற முடியாது. எனவே கடைசியாக என்னது? விவாகரத்து தான் போயிடுறோம். அப்போ என்ன நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? என்ன ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறோம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். ஆகையினால தேவனுடைய வல்லமையை விசுவாசிங்க. ஆண்டவர்கள் என்ன செய்யுங்கள்? சகோதரரே நீங்கள் பலப்படுங்கள் அப்படின்னு 10வது வசனத்தில் சொல்லிட்டு 11வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தந்திரம்னு சொன்னால் ஏமாற்றுகிறது. எனவே சாத்தான் யார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஏமாற்றக்கூடியவனாக இருக்கிறான். உலக பிரகாரமான சில கவர்ச்சியான காரியங்களை காண்பித்து
நம்மளை மயக்குவான். அல்லது உலக பிரகாரமான சில பிரச்சனைகள்லாம் காமிச்சு இதில் இருந்தாலும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி என்ன செய்வான், அந்த மாதிரியாக நம்மளை ஏமாற்றுவான். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், பிசாசனுடைய தந்திரங்களோடு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் தந்திரமாக நம்ம என்ன செய்யக்கூடியவன், அந்த மாதிரியாக ஏமாற்றக்கூடியவன். பிசாசுக்கும் வல்லமை இருக்குது. அப்போஸ்தலர் 10:38 நீங்கள் வாசிக்கிற வேளையில், பிசாசினுடைய வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கார் பாருங்க, பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட. இன்றைக்கி உலகத்தில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவனே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். அந்த மாதிரியாக சத்தியத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. அநேகர் பைபிள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், வேதத்துக்கு எதிரடையாக விரோதமாக அந்த மாதிரியாக பேசுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவர்கள் பிசாசனுடைய வல்லமையிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க குணமாகணும். இந்த பிசாசனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குற ஒரே நபர் யார்? ஆண்டவர் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து ஜீவிக்கணும். மறுபடியும் என்ன பிரதர், பிசாசுக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே? பிசாசுக்கு வல்லமை இருக்குது பைபிள் படி. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். பிசாசுக்கு வல்லமை உண்டு, ஆனால் தெய்வத்துக்கு என்ன உண்டு? சர்வத்தின் மேலே அதிகாரம் உண்டு. சர்வத்தின் மேலே அவருக்கு வல்லமை உண்டு. வானத்திலும் பூமியில் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்று நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அதனால சாத்தானை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு தான் இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். சாத்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவன் யார்? தந்திரம் உள்ளவன். அதோடு மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், நம்ம எல்லாரையும் மோசம் போக்குகிறவன். பைபிளில் வாசிக்கிற வேளையில் அந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுலிங்க எழுதுகிறார். சாத்தான் ஒன்று தந்திரம் உள்ளவன், 2வது அவன் யார் என்று கேட்டால் மோசம் போக்குகிறவன். உங்களை மோசம் போக்கிடுவான். உன் மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லை, அல்லது இந்த சபை சரியில்லை, அல்லது இந்த ஊழியக்காரன் சரியில்லை அப்படியெல்லாம் சொல்லி கத்தரை விட்டு விலகிறதுக்கு அவன் என்ன செய்வான் என்று கேட்டால், உங்களை மோசம் போக்குகிறதுக்கு தந்திரமாக பேசுவான். அவன் தந்திரமாக சொல்லுவான். அதனால தான் நீங்கள் வாசிக்கிறோம், அவன் முதலாவது தந்திரக்காரன், 2வது மோசம் போக்குகிறவன். நம்மளை மாத்திரம் இல்லை, உலகத்தையே மோசம் போக்குறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையில், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் அவன் பிசாசுடைய பிடியில் இருக்கிறான். அப்போ அவன் பிசாசுடைய பிடியிலிருந்து விடுதலை பெற்று வரணும். அது ஆண்டவர்னால தான் முடியும். அதான் நீங்கள் வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒன்று பிசாசு தந்திரம் உள்ளவன், 2வது பிசாசு மோசம் போக்குகிறவன். நம்ம ஒவ்வொருத்தரையும் மோசம் போக்கிடுவான். உலகம் அனைத்தையும் இன்னைக்கு மோசம் போக்கி கொண்டு இருக்கிறான். அடுத்து அதே வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கிற வேளையில், தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் என்ன செய்கிறவன்? குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், புருஷன் சொல்லுவான் பொண்டாட்டி நீ சரியில்லை, பொண்டாட்டி சொல்லுவா புருஷனை பார்த்து நீ சரியில்லை, மாமியார் சொல்லுவா நீ மருமகளை பார்த்து நீ சரியில்லை. இப்படி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிற இந்த குற்றம் சாட்டுகிற ஆவி தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனால் இந்த தேவ ஆவியானவருக்கு மேலாக இந்த மாமிசமும் இந்த சாத்தானும் ஜெயம் கொள்கிறார். ஆகையினாலே நம்முடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். குற்றம் சாட்டுகிற அந்த சுபாவம் சாத்தானுக்குரியது. ஆண்டவர் நம்மளை குற்றம் சாட்டினாரா? டே நீ பாவி அக்கிரமக்காரன் ஓடிப்போ அப்படி நம்மளை விரட்டி விட்டாரா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள். ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை குற்றம் சாட்டினாரா? நீ கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கக்கூடாது, நீ சபைக்கு வரக்கூடாது, நீ பைபிள் படிக்கக்கூடாது, என்ற ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாரா? நம்ம எவ்வளோ பேரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான் யார் என்று கேட்டால் குற்றம் சாட்டுகிறவன். தேவன் குற்றம் சாட்டக்கூடியவர் அல்ல. எனவே தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாதிரியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள நம்முடைய நிலைமையை உணரணுமே தவிர ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிசாசுக்கு தான் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும், சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆளுகை செஞ்சிருவான். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொய் ஒரு ஏமாற்றுகிற வேலை வந்துச்சு சொன்னால் வாழ்க்கை முழுசும் நீங்கள் என்ன செய்வீங்க?
ஆண்டவரை விட்டு விலகி போய் ஏமாற்றமும் திருட்டுத்தனமும் தான் பண்ணுவோம். அதனால் சாத்தான் குற்றம் சாட்டக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து அவன் யார் என்று நம்முடைய எதிரி நாம் வேதத்திலே வாசித்தோம். அந்த 1 பேதுரு 5:8 அவன் யார்? எதிரி. யாருக்கு எதிரி? தேவனுடைய பகைஞன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் ஒரு எதிரியாக அவன் இருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அவன் யார் என்று கேட்டால் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தின்படி சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் யார்? மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன். அந்த யோவான் 8:44 எழுதியிருக்கிறது. அடுத்து யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். அப்போ இந்த கொல்லுகிறது, இந்த மாதிரி அடிக்கிறது, மற்றவங்களை பார்த்து நீ இனிமேல் வாழவே கூடாது, இந்த குடும்பம் நாசமாக போகணும், எங்களுக்கு எதிரடியாக பேசுனில்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சுபாவம், அப்படி சொல்லக்கூடியதான உள்ள உங்களுக்குள்ளே இருக்குன்னா ஆவியானவர் இல்லை, பிசாசு. ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் அழிக்கிறவர் கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் வாழ வைக்கிறவர் தான். ஆண்டவர் அந்த மாதிரியாக யாரையும், அவர் மனுஷ கொலைபாதகன் கிடையாது. மாமியா பண்ணுற கொடுமை தாங்கவே முடியலை, என்னைக்கு சாவான்னு நினச்சேன்னு சொன்னால் உனக்குள்ள தேவாவி இல்லை, கொலை செய்கிற ஆவி தான் இருக்குது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற வேளையில் 53லேருந்து 56 வரைக்கும் படிங்க. ஏசுநாதர் சமாரியாங்கிற ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான். உடனே சீசர்கள் என்ன சொல்லுறாங்க? ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் எலியா நெருப்பை இறக்கி அழிச்சது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இவங்களெல்லாம் அடிச்சிருங்க. அப்போ ஏசுநாதர் திரும்பி பார்த்து என்ன செய்தார்? பைபிள் எழுதியிருக்கிறது, அவர்களை அதட்டினார். உங்களுக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறது என்று அறியீர்களா? தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்துல ஆண்டவரை பின்பற்றினவர்கள், ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், அவர்களுக்குள்ளே கொலை செய்கிற ஆவி இருக்குது. அடுத்தவன் வாழக்கூடாது, சாகணுங்கிறதான நினைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க. கொலை செய்கிற ஆவி, அவன் வாழக்கூடாது, எனக்கு விரோதமாக பண்ணிட்டான்ல, அவன் இனிமேல் இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போகணும், அவன் பிள்ளைகள் நாசமாக போகணும், அவன் குடும்பம் நாசமாக போகணும்னு சொன்னால் தெய்வாவி அல்ல. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சாத்தான் யார் என்று கேட்டால் திருடுகிறவன், அழிக்கிறவன். நீங்கள் இந்த மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில் ஒரு தகப்பனார் வந்து சொல்லுகிறார் இயேசுநாதரிடத்தில், ஆண்டவரே, இவனை ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, இவனை கொல்லும்படி, அந்த 9:22 எழுதியிருக்கிறது, இவனை கொல்லும்படி அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரில் என்ன செய்தது? தள்ளிட்டு. அப்போ தூக்கு போட்டு சாகிறவன், விஷம் குடிச்சு சாகிறவன், ஆற்றுல கிணத்துல குளத்தில் விழுந்து சாகிறவன்லாம் பிசாசு அவனை தூண்டி விடுறான். நீ என்ன உயர வச்சுக்கிட்டு இருக்க, சாகு. ஆண்டவர் ஒரு நாளும் சாகடிக்கிறவர் இல்லைங்க. அசுத்தாவி பிசாசு மனிதர்களை என்ன செய்கிறான் என்று கேட்டால் வாழ விடாமல் அந்த மாதிரியாக கெடுக்கக்கூடியவன். இன்னுமாக நீங்கள் பைபிளில் படிக்கிற வேளையில் அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் ஒரு மனுஷனுக்குள்ளே அசுத்தாவி இருக்குது. ஆண்டவர் அந்த அசுத்தாவியை துரத்தின உடனே அந்த அசுத்தாவிகள் சொல்லுது, நாங்கள் என்ன செய்கிறோம், அது மாதிரியாக இந்த பன்றிகளுக்குள்ளே போகிறோன்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரியாக பன்றிகளுக்குள்ளே போக முடியாது சொல்லுகிறார். அப்போ பைபிளில் அந்த மார்க்கு 5 வீட்டில் போய் படிங்க. இந்த 2000 பன்னிகளுக்குள்ளே இந்த அசுத்தாவி போனது. அப்போ இந்த 2000 பன்றிகளும் என்ன செய்தது? கடலில் போய் விழுந்து செத்து போச்சு. இதுக்கு காரணம் யார்? அசுத்தாவி. அப்போ சாத்தானிடத்தில் இரக்கம் கிடையாது, சாத்தானிடத்தில் என்ன செய்யாது, அந்த மாதிரியாக கருணை கிடையாது. குடும்பத்தில் இன்னும் நீங்கள் இரக்கமற்றவர்களாக, கொடுமை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீ விசுவாசி கிடையாது, உனக்குள்ள ஆவியானவர் அல்ல, சாத்தான் இருக்கான். ஆண்டவர் ஒரு நாள் கொடுமைப்படுத்தாதவர், சங்கடப்படுத்தாதவர், நம்மளை வருத்தப்படுத்தாதவர். இன்னைக்கு விசுவாசியாக இருந்துக்கிட்டு எவ்வளோ பேர் குடும்பத்தில் வருத்தத்தை உண்டு பண்ணுகிறீங்க, எவ்வளோ சங்கடத்தை உண்டு பண்ணுகிறீங்க. இவளை கட்டி வச்சு குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, இவனை கல்யாணம் பண்ணி இப்படி ஆயிடுச்சே, இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலிருந்து எங்கள் குடும்பத்தில் சமாதானம் போச்சு என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்களா? சாத்தான் கொடூரமானவன், அவன் இரக்கமற்றவன், யாரையும் வாழ்வதற்கு என்ன செய்ய மாட்டான், அந்த மாதிரியாக விட மாட்டான். இன்னுமாக நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அந்த வாக்கியத்தில் சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் அவன் ரொம்ப கொடியவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த வசனம் கூட பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார்.
பாருங்கள், அவர்கள் மிகவும் கொடியவராய் இருந்தபடியினாலே அந்த வழியாக ஒருவரும் போகக்கூடாது இருந்தது. குடும்பத்தில் கொடியவர்களாக இருக்கிறீங்களா? மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் கருணை உள்ளவர், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்யக்கூடியவர், 1000 தலைமுறைக்கு கிருபை செய்யக்கூடியவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இரக்கம் இல்லாமல் பேசுறீங்க, எவ்வளவு இரக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறோம். சாத்தான் மிகவும் கொடுமையானவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அந்த கொடிய காலம் இதுதான். பிசாசு எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் அந்த மாதிரியாக கொடியவனாக இருக்கிறான். அதனால பிசாசுக்கு அதை கொடுக்காதீங்க, கொடியவராக இருக்காதீங்க, மற்றவர்கள் அழிக்கணும்னு நினைக்காதீங்க, அந்த மாதிரியாக போய் சொல்லாதீங்க. இதெல்லாம் சாத்தானுடைய செயல். அதோடு மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையில் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். இப்பிரபஞ்சத்துக்கு தேவன் யாரு? பிசாசு. அந்த வசனத்தின்படி 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் என்ன செய்திருக்கிறான்? மனதை குருடாக்கி இருக்கிறான். தேவனுடைய வசனமாகிய அந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின்படி வாழ விடாதபடிக்கு மனிதனுடைய மனக்கண்களை என்ன செய்திருக்கிறான் என்று கேட்டால் குருடாக்கி இருக்கிறான். இன்றைக்கி அநேகர் பைபிள் வச்சிருக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆனாலும் என்ன செய்கிறான்? பிசாசு அவங்க கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான். பைபிள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்க முடியாது, அவர் பிரசங்கம் பண்ணுற மாதிரியெல்லாம் நடக்க முடியாது. நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், மனுஷீகத்தில் தான் இருக்கிறோம். ஆகையினால உலகத்தார் என்ன செய்கிறானோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்கிற எண்ணத்துக்கு போயிடுறோம். ஆனால் நம்முடைய கண்களை பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி விடுவான். ஆகையினால அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் பவுல் அந்த எபேசியர்கள் நிருபத்தில் ஜெபம் பண்ணுகிற வேளையில் அந்த 3வது அதிகாரத்தில் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். பவுல் பண்ணுற ஜெபமெல்லாம் உலக பிரகாரமாக நம்ம ஜெபம் பண்ணுறது நல்லது. அதே நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்துவத்திலும் என்னுடைய உள்ளான மனுஷனிலே நான் வல்லமையாய் பலப்பட வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மகன், மருமக, என்னுடைய புருஷன், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட யாவரும் நாங்கள் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். எங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை எங்களுக்கு கொடுத்தரலாம். இந்த ஜெபம் வேணும். ஏன்னு கேட்டால் பிசாசு இல்லைன்னா கூடாக்கிடுவான், உங்கள் மனசை கூடாக்கிடுவான். பைபிள் வச்சிருக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் மனக்கண்களை திறக்கணும். ஏசுநாதர் சொல்லுகிற வேளையில் அந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் லூக்கா 24ஆவது அதிகாரம் 45ஆம் வசனத்தில் ஆவியானவர் விதமாய் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். 100 தடவை பைபிள் படித்தாலும் ஆண்டவர் கண்ணை திறக்கலைன்னு ஒன்றும் உனக்கு தெரியாது. பைபிள் படிக்கல என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த ஊனக்கண்ணுனால நான் பைபிளை படிக்கிறேன், ஆனால் என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். தேவன் யார்? எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் படிக்கிற சமயத்தில் எல்லாம் 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை ஜெபம் பண்ணிட்டு தான் பைபிளை திறக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உமா 100 தடவை 200 தடவை பைபிள் படிக்கிறனால ஒன்றும் நோ யூஸ். ஆண்டவரே, என்னுடைய கண்களை நீ திறக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? என் ஆண்டவர் யார்? என்னை எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீர் அழைத்திருக்கிறீர்? என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும். அவருடைய மனக்கண்களை கிறிஸ்து என்ன செய்தார்? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர் திறந்தார். எவ்வளோதான் சத்தம் போட்டு எவ்வளோ சாதனையுமே பிரசங்கம் பண்ணினாலும் ஆவியானவர் உங்களுடைய மனதை திறக்காவிட்டா நோ யூஸ். ஆகையினால ஆண்டவரே, தேவ சமூகத்தில் போகிற வேளையில், தேவ வசனம் கேட்குற வேளையில், தேவ வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் தேவரீர் என்னுடைய கண்களை திறந்தரலும். வேத வாக்கியத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக என்னுடைய கண்களை திறந்தரலும். ஏனென்று கேட்டால் பிசாசு என் பக்கத்திலே இருக்காங்க, கண்ணை குருடாக்கிறதுக்கு, மனக்கண்ணை குருடாக்கிறதுக்கு. ஆகையினாலே ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால தான் எபேசியர் 1:19 பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கிறோம், சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வான்? தரித்து கொள்ளுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்தான் ஒளி கிடையாது, ஆனால் ஒளியினுடைய
வேஷம். ஏசுநாதர் மாதிரி வேஷம் போட்டு இன்றைக்கி ட்ராமாவில் நடிக்கிறாங்க. அவன் என்ன ஏசுநாதரா? இல்லை. அப்போ வேஷம் என்று சொல்கிறது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால் நடிப்பு அல்லது மாய்மாலமான வாழ்க்கை அல்லது உண்மையற்ற ஒரு வாழ்க்கை. பிசாசு மாறு வேடத்தில் வருவான். அவன் என்ன செய்வான் என்று கேட்டால் நேர பிசாசுங்கிற நிலையில் வந்தால் அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அதனால் தெரியும். ஆகையினால அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா கையில் பைபிளும் வச்சுருப்பாங்க, வசனத்தையும் சொல்லுவாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகும்படியாக நம்மளை என்ன செய்வான்? வஞ்சிப்பான். நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்குறால, ஆண்டவரே உலகத்துடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அதற்கு சொல்லுகிற பதிலை அந்த அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் அதில் 4வது வசனத்தில் பாருங்கள். மேலே கேட்குறாங்க 3வது வசனத்தில் உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன? உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளத்துக்கு அடையாளம் என்னங்கன்னா முதல்ல நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருங்க. பைபிள் வச்சிருக்கிற விசுவாசிகளாகிய நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆண்டவர் சீசரை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வேற பேரில் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க, அது சாத்தானுக்கு தெரியும். ஆக என்னால் என்ன செய்வான்? கிறிஸ்தவ பேரிலேயே பைபிளை வைத்துக்கொண்டே என்ன செய்வான் என்று கேட்டால் நம்மை அந்த மாதிரியாக வஞ்சிப்பான். சத்தியத்தை விட்டு ஆண்டவருடைய வசனத்தை விட்டு அந்த மாதிரியாக விலக செய்வான். அதனால தான் பைபிள் எழுதியிருக்கிறது கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அந்த மாதிரியாக கள்ள போதகர்கள், இன்னொன்று என்ன எழுதியிருக்கு? கள்ள சகோதரர்கள்னு எழுதியிருக்கு. சபையில் கள்ள சகோதரர்களாக கள்ள சகோதரிகளாக இருக்காதீங்க. கள்ள அப்போஸ்தலர், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் தேவ சபையில். ஆண்டவரே நான் ஒரு கள்ள சகோதரனாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவருக்காக ஒரு உண்மையுள்ள சகோதரனாக, தெய்வத்துக்கு முன்னாக ஒரு உண்மையுள்ள மனுஷியாக நான் இருக்க வேண்டும் என்கிற நிலையிலே வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த மத்தேயு 7:15 அங்கே ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. வெளியில் பார்த்தா வேஷம் ஆட்டுத்தோல் ஆடு மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓநாய். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளியிலே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியில் பிரசலாட் பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம், உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது? வயிறு எரியுது, பட்சிக்கிறோம். இவனெல்லாம் ஒரு ஆளா, இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டானே என்னெல்லாம் சொல்லி உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய். வெளியில் பார்த்தா ஆடு. மாய்மாலம் வேண்டாங்க, வேஷம் வேண்டாங்க. இந்த வேஷமெல்லாம் ஒரு நாள் கலையும். ஏசுநாதர் வேஷம் போட்டவே நாள் முழுவதும் போட மாட்டான். வேஷம் ஒரு நாள் கலையும். அதனால் எட்ட வாழ்க்கை வேண்டாம், மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். இதெல்லாம் செய்யும்படியாக உங்களை ஏவுகிறவன் யாரு? சாத்தான். ஆண்டவரே நான் ஒரு உண்மையுள்ள சகோதரனாக இருக்க வேண்டும், ஒரு மாய்மாலமான வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது என்கிறதான அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஆகையினால தான் அந்த போராட்டம் நமக்கு உண்டு. அதனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினால தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்க்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். 13ஆம் வசனம் தீங்கு நாள் என்று எழுதியிருக்கிறது. தீங்கு நாள் என்று சொன்னால் உபத்திரவத்துடைய நாள் அல்லது சோதனையினுடைய நாள். அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சோதனை நாள் வந்தாச்சுன்னு அர்த்தம். தீங்கு நாள் வந்தாயிட்டது என்று அர்த்தம். சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் சோதிக்கிறவன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் சோதனைக்காரனாகிய பிசாசு என்று அங்கே எழுதியிருக்கிறது. சாத்தானை இயேசு கிறிஸ்துவே என்ன செய்தான்? சோதித்தான் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 3 வசனங்களை நீங்கள் வாசிங்க. அப்போ சாத்தான் யார் என்று கேட்டால் சோதிக்கிறவன். பைபிளில் சோதனை என்கிற வார்த்தை 2 அர்த்தத்தில் எழுதியிருக்கு. ஒன்று சோதனைன்னு சொல்லுகிற வேளையில் அது ஒரு டெஸ்ட் அல்லது ஒரு பரீட்சை. ஆதியாகமம் 22:1 நீங்கள் வாசிக்கிற வேளையில் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 11:5 எழுதியிருக்கிறது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொன்னால் நம்மளை அறிகிறதுக்காக. எதுக்காக என்று கேட்டிங்கன்னா நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வீட்டில் போய் படிங்க. நீ உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு அவர் உன்னை சோதித்தார் என்று எழுதியிருக்கிறார்.
அப்போ ஆண்டவர் எதுக்காக டெஸ்ட் வைக்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா பாட்டு பாடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, சபைக்கெல்லாம் வருவீங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஒரு இழப்பு வந்துருச்சு, சில பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ பைபிள் போச்சு, சபை போச்சு, ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் விடுகிறோம். அதனால் உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறியணும். எல்லாம் நல்லா இருக்கிற சமயத்தில் நல்லா இருக்கிறேன், ஆனால் பிரச்சனைகள் வருகிற வேலையில், பாடுகள் வருகிற வேலையில், போராட்டங்கள் வருகிற வேலையில் நான் எப்படி இருக்கிறேன்? இரக்கமுள்ளவனாக இருக்கிறேனா, அன்புள்ளவனாக இருக்கிறேனா, இல்லை கொடுமையாக இருக்கிறேனா, அல்லது இரக்கமற்ற நிலைமையில் பேசுகிறேனா, செயல்படுகிறேனா என்பதை உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. எனவே டெஸ்ட்டு, அங்கே சோதனை என்று சொல்கிறது டெஸ்ட்டு. ஆண்டவர் சோதிக்கிறது எதுக்காக? யோபுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் பிரச்சனைலாம் வந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் இப்படியெல்லாம் சோதிக்கிறாரே, இருக்கிறத காட்டில் நான் செத்துறது நல்லதுன்னு யோபு நினைக்கல. யோபு 23:10 அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன். நான் அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். பொண்ணை ஒன்று சோப்பு போட்டு கழுவ மாட்டாங்க. சுத்தமான தங்கமாங்கிறத என்ன செய்வான்? நெருப்புக்குள்ளே போட்டு தான் என்ன செய்வார்கள்? புடமிடுவார்கள். அப்போ அக்கினி போன்ற பிரச்சனைகள், பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் யார்? இந்த சோதனையின் மத்தியில் எவ்விதமாக கர்த்தரை நேசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு கண்ணு இருக்குதா? ஆண்டவர் ஏன் என் குடும்பத்தில் எப்படியெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். எனவே சாத்தான் ஒரு சோதனைக்காரன். அவன் என்ன செய்வான்? ரெண்டாவது சோதனை என்று சொல்கிறது. ஒன்று சோதனைங்கிறது டெஸ்ட், அது ஆண்டவர். ரெண்டாவது இங்கே சோதனைக்காரன் என்று சாத்தான சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தவறானதை செய்யும்படியாக தூண்டுகிறது. அப்போ தவறான காரியத்தை செய்யும்படியாக தூண்டி விடுகிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிசாசு. ஆண்டவர் ஒரு நாள் தவறான காரியத்தை செய்யும்படியாக நம்மளை தூண்டி விட மாட்டார். அப்போ தவறான காரியத்தை செய்யும்படியாக தூண்டி விடுகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சாத்தான். அதான் அவனை சோதனைக்காரன்னு எழுதியிருக்கிறது. 1 யோவான் 3:8 நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து யாக்கோபு 1:13 நீங்கள் வாசிக்கிற வேளையில், தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவரும் அல்ல. அடுத்து அதே யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுகிறான். சுய இச்சைன்னு சொன்னால் நமக்குள்ள இருக்கிற இந்த மாம்சம். நீ குடும்பத்தில் பிரச்சனை வர சமயத்தில் நினைக்கிறேன், நீயா நானா, என்ன உன்னை விட நான் பெரியாளா என்று சொல்லி என்ன செய்கிறது? அந்த சுய நமக்குள்ளே இருக்கிறது. அந்த மாம்ச சுபாவம், அந்த சுய இச்சை நம்மை தவறான காரியத்தில் அந்த சோதனைக்குள்ளே இழுக்குது. வெளியில் இருந்து என்ன செய்கிறான்? அந்த மாதிரியாக சாத்தான் தீமையினாலே அவன் சோதிக்கிறான். இயேசு கிறிஸ்துவே 40 நாள் சோதிக்கப்பட்டார் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், சாத்தான் எவ்வளோ கொடூரமானவன். 10 பிள்ளைகளை சாகடித்தான், சொத்துக்களை பூரா அந்த மாதிரியாக அழிஞ்சு போனது. அடுத்து யோபுக்கு வந்த அந்த வியாதியை பற்றி பைபிளில் படிக்கிற வேளையில் அந்த யோபு 2:7 வாசிக்கிறோம், யோபுனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் கொடிய பற்கள்னாலே, ஆவியானவர் அந்த வார்த்தை எழுதி வச்சிருக்கார், கொடிய. இப்போ சாத்தான் ரொம்ப கொடூரமான ஆளுங்க, குடும்பப்படுத்துகிறவன். குடும்பத்தில் குடும்பப்படுத்துறீங்களா? மற்றவங்களை குடும்பப்படுத்திக்கிட்டீங்களா? யோசித்துக்கங்க யார் உங்களுக்குள்ளே இருக்கான்னு. கொடிய பற்களினாலே வாதித்தான். ஆண்டவர் நம்மளை யாரையும் வாதிக்க மாட்டார். நம்ம பாவியாக இருக்கிற காலத்தில் நம்ம கையை காலை ஒடிச்சு நமக்கு தண்டனை கொடுக்கலங்க. நமக்காக உயிரே கொடுத்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுக் கொண்டதுக்கு பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான கண்ணீருக்குள்ளே கவலைகளை கொண்டு போவாரா? ஒரு நாளும் கொண்டு போக மாட்டார். தீமைக்கு காரணம் நம்ம தான். ஆகவே சாத்தான் அவன் இரக்கமற்றவன். ஆகினால சாத்தான் என்ன செய்வான் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியாக தவறானதை செய்யும்படியாக தூண்டுவான். உங்கள் மாமியார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன மழுமட்டையா, ஏற்று 4 வார்த்தை கேளு அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் அமைதியாக இருந்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 21:1 வாசிக்கிற வேளையில், சாத்தான் தாவீதை என்ன செய்தது? ஏவி விட்டது. அப்போ இந்த ஏவல் செய்வனை செய்கிறதெல்லாம் யாருன்னா சாத்தானுடைய ஆளுக. நீங்களும் குடும்பத்தில் ஏவி விடக்கூடாது. என்னங்க சபையில் அவன் உங்களை எப்படியே பேசிக்கிட்டு இருக்கான், அவன் நேற்று வந்து பைய அவனை 4 வார்த்தை கேளுங்க அப்படின்லாம் சொல்லி மனைவி ஏவி விடக்கூடாது. குடும்பத்தில் ஏவி விடக்கூடாது. ஏன்னா அவன் மனைவி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ அவளை ஒன்றும் கேட்க மாட்டியா, 4 சாத்து ஏவி விடக்கூடாது. இந்த ஏவல் செய்வனை செய்கிறதெல்லாம் அசுத்தாவினுடைய கிரியை. சாத்தான் தாவீதை ஏவி விட்டது. அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? 70,000 பேர் செத்து போயிட்டான்.
1 அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. சாத்தான் ஏவி விட்டதனுடைய விளைவு 70,000 பேருடைய சாவு. அடுத்த வீட்டில் போய் மத்தேயு 16 அதிகாரம் படிங்க. அந்த மத்தேயு 16 அதிகாரத்தில் 17 வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன செய்தார், உனக்கு அந்த மாதிரியாக வெளிப்படுத்தினார். தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்ற பாக்கியவான். 23 வசனம் படிங்களேன். அந்த மத்தேயு 16:23. எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. 17 வசனத்தில் தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்ற பாக்கியவான். இப்போ அதே ஆளை பார்த்த ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றார். ஆச்சரியமா இருக்குல்ல? அருமையான சகோதரனே சகோதரியே, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பேதுரு தேவனுடைய சீஷன் தான், தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவன் தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தான், தேவனுக்கு ஏற்றவைகளை அவன் சிந்திக்கவில்லை. ஆகையினால அவனுக்குள்ளே இருக்கிறது யாருன்னா பிசாசு. ஆகையினால தான் ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று அவர் சொன்னார். நீ எனக்கு என்ன செய்கிறாய்? இடரலாய் இருக்கிறாய். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய். அப்போ சாத்தான் என்ன செய்வான்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவே மாட்டான். ஐயோ நம்ம இப்படியெல்லாம் விசுவாசியாக இருக்கோம், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் செஞ்சால் ஆண்டவருடைய நாமத்துக்கு அபகீர்த்தி, நம்ம குடும்பத்துக்கு அவமானம், நம்ம ஐக்கியமாக இருக்கிற சபைக்கு அவமானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சாத்தான் சொல்லுவான், இல்லை உலக பிரகாரமான நிலைமையில் யோசி, தேவனுக்கு ஏற்றவைகளெல்லாம் சிந்திக்காத, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. உலக மனுஷெல்லாம் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி நீ செய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து உலகத்துக்கு ஏற்றவைகளை சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் தேவாவியானவர் இல்லை. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து சொன்னார். ஆச்சரியமாக இருக்கல, ஆனால் உண்மை. 12 அப்போஸ்தலரில் ஒருத்தன் தான் யார்? யூதாஸ் காரியத்து. யோவான் 13:2 நீங்கள் வாசிக்கிற வேளையில், பிசாசானவன் அவனுடைய இருதயத்தை தூண்டின பின்பு, பாருங்க, தூண்டி விடுறது, இந்த ஏவி விடுறது, இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. அடுத்து அதே யோவான் 13:27 வாசிக்கிற வேளையில், சாத்தான் அவனுக்குள்ளே என்ன செய்தான்? புகுந்தான், நாண்டுகிட்டு செத்துட்டான். ஆண்டவர் கிடையாது, அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால. அதனால தான் எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடமே கொடுத்துடாதீங்க. பிசாசு எப்படி இப்படியெல்லாம் எந்த ரூபத்தில் வருவான்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் யாக்கோபு 4 அதிகாரம் 7வது வசனம், எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. அதில் வாசிக்கிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 7வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். 3 காரியம். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், 2வது பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள், 3வது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு உங்களை விரட்டக்கூடாது, நீங்கள் பிசாசை விரட்டணும். ஐயோ இப்போ ஏதோ செய்வனை வச்சுட்டாங்க பிரதர், ஏதோ பிசாசுடைய கோளாறு தாங்க, எங்கள் குடும்பத்தில் வியாதி, அந்த மாதிரியாக நஷ்டம், எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, அப்படியெல்லாம் பிசாசை காரணம் காட்டாதீங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலை. வசனம் என்ன சொல்லுது? அது மனப்பாடம் பண்ணுங்க எல்லாரும். 1, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. 2வது பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னால் பிசாசை விரட்டுறது. ஓடு அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை உன்னை விரட்டுகிறேன் அப்படின்னு தலையில் 4 அடி அடிக்கிறது, விளக்கமாத்த எடுத்து அடிக்கிறது அல்ல. எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னால் பயப்படாதீங்க. நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்னால் பயப்படாதீர்கள். அப்படி நீங்கள் நிற்கிற சமயத்தில் அவன் என்ன செஞ்சிருவான்? உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் இந்த ஆளுக அசைய மாட்டான். ஏனென்று கேட்டால் தேவன் அவருக்குள்ளே இருக்கிறார், அவன் ஒரு தைரியமுள்ள விசுவாசி. ஆகையினால அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடி போவான். அதனால் பிசாசை பார்த்து நீங்கள் ஓடாதீங்க, உங்களை பார்த்து பிசாசை ஓடணும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, இந்த சபையில் இருக்கிறவங்க, இந்த சகோதரன், இந்த சகோதரி தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், இவர்கள் தேவனுக்குள்ளே தைரியமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்ற தெய்வ மக்கள். அதனால் இவங்களை எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது? அட்டாக் பண்ண முடியாது, ஓடிடுவான் அவனே. இன்னொரு வசனம் பாருங்கள், அந்த 1 பேதுரு 5 அதிகாரம் 9வது வசனம், அதையும் கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அந்த 1 பேதுரு 5 அதிகாரம் 8வது வசனத்திலே விதமாக எழுதியிருக்கிறது, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அப்போ பிசாசுக்கு பயப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் 1 தேவனுக்கு கீழ்ப்படியணும்,
விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்பொழுது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அவன் என்ன செஞ்சிருவான்? அந்த மாதிரியாக ஓடிடுவான். அதனால் பிரதர், ஐயோ பிசாசுடைய சோதனையே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உங்கள்கிட்ட வரவே முடியாது. யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதி கொடுத்த பிறகு தான் வர்றான். லூக்கா 22 அதிகாரத்தில் கோதுமையை சுலகினாலே புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்தான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ பேதுருவை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் என்ன செய்தான்? அவன் உத்தரவு கேட்டுட்டு தான் வரான். அதனால் விசுவாசி பேயை பார்த்து பயந்துடாதீங்க. ஐயோ பிரதர், என்ன பேய் இருக்குது பிசாசுக்கெல்லாம் சொல்கிறீங்க, சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க. உலகத்தார் சொல்கிற மாதிரி அந்த முருங்கை மரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு நடுவில் என்ன செய்யுது? ஒரு பேய ஓட்டம் இருக்குது. அப்படியெல்லாம் பயந்துடாத. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அனுமதி இல்லாமல் சாத்தான் நம்மளை தொட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கெடுதலும் தீமையும் அவன் செய்ய முடியாது. தேவன் யார் என்று கேட்டால் சோதிக்கப்படுகிற அவர். அந்த எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் 33 வருஷ காலம் வாழ்ந்திருக்கிறார். சாத்தானுடைய சோதனைகள் எல்லாம் போயிருக்கிறார். அதனால அவருக்கு தெரியும். இன்னொரு வசனம் கூட எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். தேவன் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர், நம்ப தகுந்தவர். சோதனையை தாங்கத்தக்கதான அந்த பலனை, அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை என்ன செய்வார்? அவர் உண்டாக்குவார். ஆகினால இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஒன்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அடுத்து கீழே 14வது வசனத்திலேருந்து கீழே படிக்கிற சமயத்தில் 20வது வசனம் வரைக்கும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது சாத்தான் யார், பிசாசு யார். அதனால் பயப்படாதீங்க. பிசாசு இருக்கிறான், அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு வல்லமையுள்ள என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய சரீரத்தில் பலன் கிடையாது, வயசாயிருச்சு, பலவிதமான வியாதிகள், பலவிதமான சோர்வுகள். தேவ ஆவியானவர் வரும் பொழுது அவர் பலன் அடைந்து, ஆகையினாலே ஆவியானவருடைய பலத்தினாலே, கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே, ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் சாத்தானை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து உமக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு அருள்தாரம் என்று சொல்லி நம்ம அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் அவருடைய வல்லமையுள்ள ஆவியானவருக்கு நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கத்தக்கதான வகையில் கர்த்தர் இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.